மாதிரி ஒரு டேட்டாவில் இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் சிட்டியில் எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை இந்த ஆக்குபேஷன் பண்ணுறவங்க இந்த பர்டிகுலர் சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னா யூஸ்வலாக நம்ம பிவோட் டேபிளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கலாம். பட் இதில் என்னென்னா இந்த பர்டிகுலர் சிட்டி இந்த ஆக்குபேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு இந்த மாதிரி 2 சிட்டியை வந்து அதாவது நியூயார்க் அண்டு சிக்காகோ இந்த மாதிரி 2 சிட்டிஸ் அட் த சேம் டைம் இந்த ஆக்குபேஷன் அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறது பிவோட் டேபிளில் நம்ம பண்ண முடியாது, மேனுவலாக தான் சம் பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன ஆப்ஷன்னா இந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா வந்து 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு சிங்கிள் சிட்டியை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஏதாவது ஒரு சிக்காகோங்கிற சிட்டியில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கிறது கவுண்ட் எப்படி எடுக்கலாம்னா ஈக்குவல் டு சம். இங்கே 2 ஃபார்முலா கம்பைன் பண்ணுவோம். சம்முன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச்னால் நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு சிட்டி இ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கமா இங்கே கிரிட்டேரியானா எந்த சிட்டியோட பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அந்த சிட்டியோட நேம். அவ்வளோதான். இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளே போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை 2 ப்ராக்கெட் கொடுக்கணும். அதான் இந்த எரர் மாதிரி காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து இது ஒரு கண்டிஷன் இங்கே ஒரு கண்டிஷன் 2 ப்ராக்கெட் போட்டு இப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கவுண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த சிட்டியில் சிக்காகோங்கிறது 2 தான் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அந்த கவுண்ட்டு நமக்கு இங்கே வந்து கொடுத்துருச்சு. இது சிங்கிள் சிட்டி. இப்போ இதே இது எனக்கு 2 இல்லை 3 சிட்டியை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா சேம் ஃபார்முலா தான். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு இந்த ப்ராக்கெட் இருக்குது வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட் இல்லாமல் இது கேர்ள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சிங்கிள் சிட்டினா தேவையில்லை. இது 2-3 சிட்டின்னா இதை தனி கண்டிஷனாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேர்ள் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போது இங்கே வந்து கமா கொடுத்து நம்ம 1 by 1 சிட்டியாக போடலாம். இப்போ வந்து நியூயார்க் இது கேபிட்டல் ஸ்மால் லெட்டருங்கிற வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நியூயார்க் கேபிட்டல் இருக்குன்னா அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கேப் ஸ்மால் இங்கே வந்து கணக்கில் கிடையாது. ஸோ நம்ம என்ன மாதிரி வேணால் டைப் பண்ணிக்கலாம். இப்போது மியாமி இப்போ நான் 3 சிட்டியை போட்டிருக்கேன். இப்போது 3 சிட்டியை போட்டுட்டு மறுபடியும் கேர்ள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ட்ரு பண்ணோன்னா இப்போ கவுண்ட்டு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது சிங்கிள் சிட்டினா நார்மலாக ப்ராக்கெட் எதுவுமே தேவையில்லை. மோர் தென் 1னா இந்த மாதிரி கேர்ள் ப்ராக்கெட்டில் போட்டால் தான் கண்டிஷன் ஒர்க் ஆகும். நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நியூயார்க்காகோ அண்ட் மியாமி நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த கவுண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சிக்காகோ, மியாமி, நியூயார்க் இதோட ஓவரால் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ நமக்கு அந்த 10ங்கிற கவுண்ட்டு நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு சினாரியோ என்னென்னா சிங்கிள் காலம் இல்லாமல் எனக்கு 2 காலமாக கம்பைன் பண்ணி நம்ம டேட்டா எடுக்கணும். அதாவது இப்போ இந்த சிட்டியில் அட் த சேம் டைம் இந்த பொசிஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லைன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இந்த டீச்சருங்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி 2 கண்டிஷனை சேர்த்து பார்க்கணுங்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவல் கவுண்ட் இஃப் எஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சம் அண்ட் கவுண்ட் இஃப்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து கவுண்ட் இஃப் எஸ் லாஸ்ட்டில் எஸ்ன்னு முடிகிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிரிட்டேரியா போட போகிறோம். இந்த ஏஜ் குரூப் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பு நம்ம இப்போ ஒரு 30 வச்சுக்கலாம். 30ங்கிற ஏஜ் குரூப்பில் இப்போது நம்ம சிட்டி எடுத்துக்கலாம், இல்லை ஆக்குபேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஆக்குபேஷனே எடுத்துக்கலாம். இப்போது இந்த 30ங்கிற ஏஜ் குரூப்பில் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்னா இப்போது டீச்சருங்கிறத டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா 2 பேருங்கிறது காமிக்குது. ஸோ அதை கிராஸ் செக் பண்ணிடலாம். ஸோ 30ங்கிற ஏஜ் குரூப்பு டீச்சர்ஸுங்கிறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. நமக்கு வந்து அந்த 2ங்கிற கரெக்டான வேல்யூஸ் கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கவுண்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம்.